Namaste dear, welcome to VMD Vedasalai. Today's our topic is bone. Bone regarding some sentence learn பண்ணலாம். First ஒரு சென்டென்ஸா ரீட் பண்ணி மீனிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லெட்டரா ரீட் பண்ணி நம்முடைய ரீடிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாம ட்ரை பண்ணலாம். நீங்க இன்னும் ஸ்வேர், வியஞ்சன், பாரகடி இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணாம இருக்கீங்க. ஹிந்தி சென்டென்ஸை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி ரீட் பண்றீங்க அப்படின்னா அது ப்ராப்பர் மெத்தடிக்கலா இருக்காது. ஹிந்தி சென்டென்ஸ் இங்கிலீஷ்ல ரீட் பண்ணா நம்மளுடைய ரீடிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகாது. பர்டிகுலர் சென்டென்ஸ் மட்டும்தான் நம்ம லேர்ன் பண்ண முடியும். அதனால ஹிந்தி சென்டென்ஸை நம்ம ஹிந்திலேயே ரீட் பண்ற எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு பேசிக் என்ன, ஸ்வேர் அண்ட் பாரகடி, இவ்வளோதான். இது மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நம்முடைய ரீடிங் எஃபிஷியன்சி, ரைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் பப்ளிக் பிளேசஸ்ல உள்ள மேட்டர்ஸை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஈஸியா பேசவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ப்ராக்டிஸ் பண்றதுக்கு 4 days போதும். அப்படின்னா நீங்க நம்ப மாட்டீங்கல்ல, கண்டிப்பா 4-5 days ஆர் 1 வீக்குக்குள்ள நம்மளுடைய ரீடிங் எஃபிஷியன்சியை 100% நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்வர் வியஞ்சன் பாரகடி எல்லாமே நான் என்னோட வீடியோல அப்லோட் பண்ணிருப்பேன். செக் பண்ணுங்க. வித்தின் 4 daysக்குள்ள உங்களோட ரீடிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதையும் நான் உங்களுக்கு பேசிக்கா ரீட் பண்ணி காமிக்கிறேன். அ ஆ இ ஈ உ ஊ குரு, ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. கான்சனன்ட் லெட்டர் வ ய இன் ஜ இன் வியஞ்சன் கான்சனன்ட் லெட்டர். க க க घ ஞ ச ச ஜ ஜ ஞ. ஃபர்ஸ்ட் லெட்டர் நார்மல் சவுண்ட், செகண்ட் லெட்டர் டீப் சவுண்ட், தேர்ட் லெட்டர் நார்மல் சவுண்ட், ஃபோர்த் லெட்டர் டீப் சவுண்ட். மகாபிரான் மாத்ரா. ஓகே, நார்மல் பிரீத், மகா பிரீத், அவ்வளவுதான். ஓகே, க க க घ ஞ ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந. இந்த டாவும் சேம் தான். இந்த ரெண்டு டாவும் தான். பட் நம்ம டாட் வச்சிருக்கனால இட்னு சொல்றோம், அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த ஜாவும் சேம் தான். பட் டாட் இருக்கனால இட்னு சொல்ல போறோம். நெக்ஸ்ட் த த த த ந ப ஃப ப ப ம. இந்த ஃபாவும் சேம் தான். பட் டாட் இருக்கனால இஃப்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ய ர ல வ ஷ ஷ ச ஹ ஷ ஷ ச ஹ. ஃபாஸ்டா கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ரைவிங்கா ரீட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா பை ஹார்ட் ஆகும் இல்லையா, அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிளியரா இருக்கும். க க க க ஞ ச ச ஜ ஜ ந நிய. ஓகே, ட ட ட ட ந த த த த ந ப ஃப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ச ஹ. ஓகே, ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஈஸியா உங்களோட ரீடிங் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆயிடும். இப்போ சென்டென்ஸை ரீட் பண்ணி மீனிங் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லெட்டரை ரீட் பண்ணி ரீடிங் எஃபிஷியன்சியையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். हमारे शरीर में हड्डियां होती हैं. हमारे शरीर में हड्डियां होती हैं और bodies are made up of lot of bones. நம்முடைய பாடியில நிறைய போன் இருக்கு. ஹமாரே நம்முடைய, சரீர் மேம் உடலில், பாடியில, சரீர்னா உடல், மேம்னா உடல்ல, பாடியில, ஹட்டியா எலும்புகள், ஹொத்திஹ இருக்கின்றன. நம்முடைய பாடியில நிறைய போன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ हमारे शरीर में हड्डियां होती हैं. हमारे शरीर में 206 हड्डियां होती हैं. 206 அப்படின்னா 206. ஹிந்தியில நம்பர் நேமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 100 நம்பர் நேம் நம்ம ரீட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஈஸியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்பர் நேமை மென்ஷன் பண்ணலாம். ஓகே, நம்பர் நேமும் நான் ஒரு செஷன்ல உங்களுக்கு டீச் பண்ணி அப்லோட் பண்றேன். हमारे शरीर में 206 हड्डियां होती हैं. There are 206 bones in our body. Totally 206 bones in our body. But babiesக்கு கொஞ்சம் வேரி ஆகும். ஓகே, இப்போ நம்ம ஹிந்தி லேர்னிங்காக நம்ம பார்க்குறோம். ஓகே, பட் சயின்ஸ் படி பார்த்தோம்னா கொஞ்சம் பேபிஸ்க்கு கொஞ்சம் வேரி ஆகும். हमारे शरीर में 206 हड्डियां
होती है. There are totally 206 bones in our body. हमारे நம்முடைய शरीर में உடலில் 206 போன்கள், போன்கள்னா எலும்புகள், ஹொத்தி இருக்கின்றன. அப்படின்னா புளூரலை மீன் பண்றதுக்காக தான் அப்படின்னு சொல்றோம். தெர் ஆர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஏஆர்ஆர் தான் இந்த இதுக்கு இந்த தெர் ஆர்னு சொல்றோம். நிறைய போன்கள் இருக்கிறதுனால நம்ம தெர் ஆர் லாட் ஆஃப் போன்ஸ் இன் அவர் பாடின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்காக தான் இந்த புளூரலை மென்ஷன் பண்றதுக்காக தான் ஓகே. சில பேர் கேட்பாங்க, ஏன் இது எதுக்கு வருது, எதுக்கு ஹை வருது அப்படின்ற மாதிரி. ஹை அப்படின்ற சென்டென்ஸை சிங்குலரை மீன் பண்ணும், அப்படின்ற சென்டென்ஸை ப்ளூரலை அண்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சனுக்கும் வேரி ஆகும் அப்படின்ற மாதிரி. ये हड्डियां मजबूत होती है. The bones are very strong. The bones are very very strong னு சொல்லுவோம் இல்லையா, போன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன் அப்படின்னா ப்ளூரலை மீன் பண்ற எதுக்குன்னா 206 போன் இருக்கு இல்லையா, அந்த ப்ளூரல் மீன் பண்றதுக்காக தான், நிறைய இருக்கிற அந்த போன்ஸை மீன் பண்றதுக்காக தான் இங்க ஏன்னு சொல்றோம். அவைகள் அந்த அந்த நிறைய போன்கள்லாம் மஜ்பூத் ஹோத்தி ஹை, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஹட்டியா மஜ்பூத் ஹோத்தி ஹை, அந்த போன்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், எல்லா போனுமே அப்படின்னு சொல்றோம். चीनी और नमक ज्यादा खाने से हड्डियां कमजोर बनती हैं. चीनी, சீனினா நம்ம எல்லாருக்கும் தெரியும், சுகர். அவுர் மற்றும், ஐ மீன் ஏஎன்டி அண்ட் சொல்லுவோம் இல்லையா, மற்றும் நமக்கு சால்ட்டு, ஜியாதா இஜ்ஜியாதா ஜியாதா அதிகமா, கானே சே சாப்பிடுவதால், காணினா சாப்பிடுவது, சேனா சாப்பிடுவதால், ஹட்டியா போன்கள்லாம் கம்ஜோரா ஆயிடும். கம்ஜோர்னா என்ன ஆயிடும், ரொம்ப வீக்கா ஆயிடும் அப்படின்னு சொல்றேன். ஈட்டிங் லாட் ஆஃப், ஐ மீன் டூ மச் ஆஃப் சுகர் அண்ட் சால்ட் வீக்னஸ் போன்ஸ் வீக் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, चीनी और नमक ज्यादा खाने से हड्डियां कमजोर बनती हैं. टू मच ऑफ sugar and salt it felt bones weak அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, नेक्स्ट, इसीलिए हमें नमक और चीनी सही मात्रा में खाना चाहिए. इसीलिए அதனால हमें நாம நமக்கு, நமக்கு மீன்ஸ் சால்ட், और மற்றும் சீனி சுகர், சஹி மாத்திராமேம் சரியான முறையில, சரியான ரைட் அமௌண்ட்ல காணா சாகியே எடுத்துக்கணும். We should consume salt and sugar right amount. We should consume salt and sugar right amount. इसलिए हमें नमक और चीनी सही मात्रा में खाना चाहिए. So that we should consume salt and sugar in the right amount. சரியான முறையில கம்மியா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றேன். இசிலியே அதனால ஹமே நாம நமக்கு, நமக்குன்னா சால்ட், அவுர் மற்றும் சீனி சுகரு, சஹி மாத்ரா சரியான முறையில, சரியான அளவுல, அந்த அளவில் அப்படின்னு சொல்றதுக்காக மேம் யூஸ் பண்றோம். கானா சாகியே சாப்பிடணும் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ எல்லா சென்டென்ஸையும் फ्लुएंटा रीड பண்ணலாம். हमारे शरीर में हड्डियां होती हैं. हमारे शरीर में 206 हड्डियां होती हैं. 206 போன்கள் இருக்கு. ये हड्डियां मजबूत होती हैं. அந்த போன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். चीनी और नमक ज्यादा खाने से हड्डियां कमजोर बनती हैं. चीनी और नमक, சீனியும் நமக்கும் அதிகமா சாப்பிடுறதுனால हड्डियां போன்கள்லாம் கம்ஜோரா ஆயிடும், வீக்கா ஆயிடும். इसलिए हमें नमक और चीनी सही मात्रा में खाना चाहिए. அதனால நாம, इसलिए அதனால हमें நாம நமக்கு ஒரு சீனி, ஐ மீன் சுகரும் சால்ட்டும் சஹி மாத்திரா में சரியான முறையில சாப்பிடணும் அப்படின்னு சொல்ற. வேண்டும், சாகியனா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஃபைனலா சாகியே. இப்போ ஒரு லெட்டரா ரீட் பண்ணலாம். हमारे, हमारे शरीर में इड डी. இந்த வேர்டு எப்படி ரீட் பண்ணணும்னா, ஹா மாத்திரா, இட் மாத்திரா, அடுத்த இந்த டாவை டியா நம்ம ப்ரொனன்சியேட் பண்ணணும். ஹா இட் டி யா, போதையா சந்திரபிந்து சிம்பல் இருக்கிறதுனால யாக்கு மேல சந்திரபிந்து சிம்பல் இருக்கு இல்லையா, அப்ப நம்ம யா சவுண்டோட ஆ சவுண்டும் கனெக்ட் பண்ணணும். ஹட்டியா ஹோத்தி ஹ,
हमारे शरीर में हड्डियां होती हैं। हमारे शरीर में 206 206 हड्डियां होती हैं। ये हड्डियां मजबूत होती हैं। चीनी और नमक इस मात्रा ज्यादा खाने से हड्डियां कमजोर बनती हैं। इसलिए हमें மேக்கு மேல ஒரு டாட் இருக்கு இல்லையா, அப்போ மே மாத்திரா மாத்திரா ஹமே நமக்கு और चीनी सही मात्रा में खाना चाहिए। ओके, once பார்க்கலாம். हमारे शरीर में हड्डियां होती हैं। हमारे शरीर में 206 हड्डियां होती हैं। ये हड्डियां मजबूत होती हैं। चीनी और नमक ज्यादा खाने से हड्डियां कमजोर बनती हैं। इसलिए हमें नमक और चीनी सही मात्रा में खाना चाहिए। ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, டெஃபினட்டா ஹிந்தி ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆயிடும். இன்னைக்கு பார்த்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சது, என்னோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல குட்னு டைப் பண்ணுங்க. அண்ட் தென் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒரு லைக்கும் ஹிந்தி ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். ரிப்பீட்டடா உங்களுக்கு நியூ கண்டென்ட் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த கண்டென்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். தன்யவாத் ஃப்ரெண்ட்ஸ்.